Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Saravanan from Enlight Trading Solutions, recording this new video about the new trading concept in DSAT robot that is called MaxGain. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MaxGain-ஓட robot தான். இப்போ still it is running with this signal. நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன பேராமீட்டர்ஸ் புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா it will trade continuously. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய பேராமீட்டர்ஸ். இதில் ஸ்பெஷல் என்னென்னா ரீடு ட்ரேட் புக், உங்களோட நெஸ்ட்டோட ட்ரேட் புக்கை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை கால்குலேட் பண்ணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரூ கொடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா நார்மலாக இங்கே வர சிக்னலை பேஸ் பண்ணி அதை ட்ரேட் பண்ணும். ஸோ இது வெரி யூஸ்ஃபுல் திங். இப்போ இதை எஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய நெஸ்ட்டோட எம்டிஎம்மும் இங்கே வர ப்ராஃபிட்டும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் டு ஹேவ் எஸ். நீங்கள் டெமோ போர்டில் டெஸ்ட் பண்ணணுன்னா மட்டும் நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய என்ட்ரி ஸ்ப்ரெட் இதெல்லாம் தேவையில்ல, மோடு வந்து ஃபாஸ்ட்டு ஸ்லோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய டார்கெட் 20 பாயிண்ட்ஸ், எவ்ரி லாஸ் எவ்வளோ பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், எத்தனை லாட் இன்க்ரீஸ் ஆகணும், எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அ யுனிக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நோ சான்ஸ் ஃபார் லாஸ் இன் அ டே. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் எல்லாமே நீங்கள் ட்ரேடை முடிச்சுக்கலாம். அந்தளவுக்கு இதில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி வெரி காம்ப்ரஹென்சிவ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி சிம்பிள் ட்ரேடிங் கான்செப்ட் இன் த ரோபோட் இண்டஸ்ட்ரி. ஓகே, these are really parameters you can have on this robot. இப்போ மார்னிங்லேருந்து we run a robot. This is the first test, trial test. We ran this robot here. அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ரோபோட் ஆன் பண்ணோம். எடுத்த உடனே ஒரு டார்கெட் 20 பாயிண்ட்ஸ், எவ்ரி லாஸ் ஒரு லாட் இன்க்ரீஸ் ஆகும், 5 பாயிண்ட்ஸ் டார்கெட் இன்க்ரீஸ் ஆகிரும். இதுதான் என்னுடைய லாஜிக். ஸோ 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், 20 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகிடுச்சு, முடிஞ்சது ட்ரேடு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த சிக்னல் எடுத்திருக்கு பை, இப்போ போய்கிட்டு இருக்கு. வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து லாஸில் முடிஞ்சிருச்சு இந்த பை. அடுத்து செல் எடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா டார்கெட் 25 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கு. இங்கே ஸ்லைட் எரர் இருக்குது, அது 15 பாயிண்ட்ஸ் தான் கால்குலேட் பண்ணியிருக்கு. அது இட் வில் பி கரெக்டட் டுடே, டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ டார்கெட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 25 பாயிண்ட்ஸ் ஆயிரும். இப்போ இதுவும் லாஸ் ஆனால் என்ன ஆகும்னா டார்கெட் 30 பாயிண்ட்ஸ் ஆயிரும். ஓகே, ப்ளஸ் 3 லாட்ஸ் ஆயிரும். உங்களுக்கு 2 லாட்ஸ் போட்டிருக்கு. இப்போ இங்கே ஒரு லாட் தான் எடுத்தது, இது லாஸ் ஆனதுனால இந்த சிக்னலில் 2 லாட்ஸ், டார்கெட் 25 பாயிண்ட்ஸ். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டு முடிஞ்சது, ஹிட் ஆயிடுச்சு 25 பாயிண்ட்ஸ். இதில் 15 பாயிண்ட்ஸ் அது எடுத்திருக்கு. பட் 25 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இதில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு பதிலாக உங்களுக்கு வந்து இந்த இங்கே 20 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இதுவும் சேர்ந்து 18 பாயிண்ட்ஸ் அது டார்கெட் ப்ராஃபிட் நெட்டாக சொல்லுது. பட் இட் ஷுட் பி மோர். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட், இட் வில் பி கரெக்டட் லேட்டர். அடுத்து இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பை எடுத்தது. பை பார்த்தீங்கன்னா பை எடுத்திருக்கு, ஒரு லாட் எடுத்திருக்கு. இந்த பை வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. அதனால் அது வந்து 2 லாட்டாக பண்ணிக்கிச்சு. டார்கெட்டட் 25 பாயிண்ட்ஸ் அதுவே பண்ணிக்கிச்சு. 2 லாட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவும் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இதில் வந்து நெட்டாக 23 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சிக்னலில் தான் நம்ம முடிச்சிருக்கோம். இது வந்து இங்கே வந்து இந்த பை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் இல்லை. இதுவும் டார்கெட் 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்து இதுவும் 20 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. வாட் ஹேப்பன்டு நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ், இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கும், 50. அடுத்து இதில் வந்து ஒரு 23 பாயிண்ட்ஸ், 73. அடுத்து வந்து இதில் ஒரு 20, 93. இதில் ஒரு 23, 116 பாயிண்ட்ஸ் ஸோ ஃபார் இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை எடுத்திருக்கு. இந்த பை வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லாட் எடுத்திருக்கு, 20 பாயிண்ட்ஸ் டார்கெட்.
இந்த பை லாஸில் முடிஞ்சிருச்சு. அதனால் 2 லாட்ஸாக பண்ணி 25 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சிருச்சு. இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டாக 18 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இட் ஷுட் பி மோர் பிகாஸ் தெர் வாஸ் அன் எரர். அது வந்து இன்றைக்கி கரெக்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 16 + 18 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 40 140 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கணும். அது வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட் ஹேப்பன்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுத்து அது டார்கெட் போயிடுச்சு +20 மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் ட்ரேடில் அது வந்து கொடுத்துருக்கு. ஸோ லாஸ் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 4-5 சிக்னல் லாஸில் முடிஞ்சாலும் இட் கீப் ஆன் ஆடிங் த லாட் அண்ட் டார்கெட். ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட்வேஸ் ரிலீஸ் ஆகி ஒரு புஷ் மேலே போகும்போது லாஸ்லாம் கவர் ஆகி நம்மளுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் யுவர். ஸோ நமக்கு இப்போ அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னா அப்படியே உல்ட்டா பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக ட்ரேடு டார்கெட்டுக்கு போச்சுன்னா நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். கொஞ்சம் நேரம் வந்து ஒரே இடத்துல நின்று ட்ரேட் ஆகி டார்கெட்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ், பெரிய ப்ராஃபிட் அப்போ தான் கிடைக்கும். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் இருந்தால் நமக்கு அட்வான்டேஜ், ட்ரெண்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் போனால் இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். அந்த மாதிரி இதில் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் மீன்ஸ் ஸ்ட்ரைட்டாக டார்கெட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த திங். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி யூனிக் ட்ரேடிங் கான்செப்ட் இன் ரோபோட் இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சைட்வேஸில் தான் இருக்கும். ஒரு பெரிய ட்ரெண்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் இருக்கும். அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அந்த கான்செப்ட் பண்ணியிருக்கோம். சைட்வேஸில் இருக்கும்போது உங்கள் டார்கெட்டும் உங்கள் லாட் சைஸும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஒன்ஸ் ட்ரெண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஸோ எவ்ரி சைக்கிளில் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிரும். அதனால் வந்து எவ்ரி டே கண்டிப்பாக நமக்கு வந்து லூசிங் அப்படிங்கிற வார்த்தைக்கே இந்த கான்செப்டில் இடம் இல்லை. ஓகேங்களா? Thank you very much for watching this video. Until then I meet you with another effective video on Max Gain. Thank you very much.